வணக்கத்தை கூறி எனது உரையை துவங்குகிறேன். நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு நான் இந்தியன் இல்லையா. அலை வந்து தாளாட்டும் சிறு தீபம் நம் இலங்கை திருநாட்டில் தமிழர்களாய் பிறந்த ஒரே காரணத்திற்காக அவமானப்படுத்தப்பட்டு அவ்வளப்படுத்தப்பட்டவர்களில் நானும் ஒருத்தி என்ற வகையில் என்னுள் மௌன வழிகள் ஒளிந்துள்ளன. அந்த மௌன வழிகளுக்கு மறிந்து குடியுரிமை மட்டும்தான். மரங்களுக்கு வேரோடும் மண் இருக்கிறது, பறவைகளுக்கோ குஞ்சு பொறிக்க கூடு இருக்கிறது, காட்டு விலங்குகளுக்கோ உறங்குவதற்கு குகை இருக்கிறது. ஆனால் எங்களுக்கோ அரசுகள் உதவி செய்தாலும் சொந்த நிலமோ சொந்த வீடோ வாங்க இயலாமல் அடிமைகளை விட கேவலமாக அகதி என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இனங்களுக்கிடையேயான இன கலவரங்கள் காலம் காலமாக நடந்து வரும் நிலையில் வரலாறு காணாத இன கலவரம் 1983ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்டது. இதிலிருந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள கட்டிய துணியோடு குழந்தை குட்டிகளோடு இந்தியாவின் கரை தேடி வந்தோம். ஆனால் இன்று வரை 36 ஆண்டுகளாக அகதி என்ற நிலையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 106 முகாம்களில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் அகதி என்ற நிலையில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இலங்கையிலிருந்து வந்தவர்கள் மட்டுமின்றி இந்திய மண்ணில் பிறந்த அவரது வாரிசுகளும் அகதிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சுமார் இலங்கை தமிழர்கள் 80,000 பேரும் இந்திய வம்சாவளி தமிழர்கள் 30,000 பேரும் அகதிகளாக உள்ளனர். இன்றைய காலகட்டத்தில் 1,50,043 பேர் அகதிகளாக உள்ளனர் இந்தியாவில். பல நாடுகளில் இலங்கையிலிருந்து அகதிகளாக தஞ்சமடைந்தோர் அந்த நாட்டு மக்களுக்கு நிகரான உரிமைகளோடு போதிய அடிப்படை வசதிகளோடு அந்த நாட்டு மக்களை போல் நடத்தப்படுகின்றனர். ஆனால் இங்கோ நிலைமை தலைகீழாக உள்ளது. குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டு நாங்கள் முகாமில் இருக்கிறோமா என்பது உறுதி செய்யப்படுகிறது. கூலி வேலைக்கு மட்டுமே செல்ல இயலும், மருத்துவ கல்லூரியில் இடம் கிடையாது, வீடு நிலம் போன்றவை வாங்க இயலாது, சுற்றுலா வழிபாடு உறவினரை பார்க்கவோ இப்படியெல்லாம் வெளியூருக்கு செல்ல வேண்டுமானால் கியூ பிரிவின் முன்னனுமதியை நாங்கள் பெற வேண்டும். இவ்வாறெல்லாம் குற்றவாளியை நடத்தப்படுவது போல் நாங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். திருச்சி கொட்டப்பட்டு முகாமை சேர்ந்த 64 பேர் குடியுரிமை வேண்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதற்கு நீதியரசர் ஜி சுவாமிநாதன் என்போர் சிறப்பான தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார். இலங்கை மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தி இலங்கை மக்கள் குடியுரிமை பெற தகுதி உடையவர்கள் என்பதையும் அவர் கூறியுள்ளார். இந்திய குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்டது 1985